வந்து மார்னிங் 7:25க்கு பெங்களூருக்கு ஒரு டபுள் டக்கர் ட்ரெயின் இருக்குது. வெறும் ₹170 தான். அதில் ஏறினீங்கன்னா மதியானம் 1 மணிக்கெலாம் வந்து பெங்களூரில் விட்டுருவாங்க. அங்கேருந்து யஷ்வந்த்பூர் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா மெட்ரோவில் போய்க்கலாம். ஒரு ₹40 தான் ஆகும். அங்கே போயிட்டு யஷ்வந்த்பூர் டு மட்கான் அப்படின்னு ஒரு ட்ரெயின் இருக்குது, வாஸ்கோ ட காமா எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ அதில் ஏறினீங்கன்னா காலையில் 3 மணி 3:30க்கெலாம் வந்து விட்ருவாங்க. ஆனால் 1 ஹவர் ட்ரெயின் லேட் ஆகி எங்களை 4:30க்கு தான் விட்டாங்க. அதுவும் நல்லதாக போச்சு. ஏன்னா கோவாவில் 10 மணிக்கு மேலே தான் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது போல். ஸோ நாங்கள் 4:30க்கு அங்கே மட்கானில் இறங்கி அங்கேருந்து பஞ்சிம் பஸ் ஸ்டாண்ட், அதாவது சென்னையில் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இங்கே போல், அங்கே வந்து ஒரு 30 கிலோமீட்டர் பஸ்ஸில் வந்தோம். அதுக்கு வெறும் ₹35 தான் டிக்கெட்டு. ஸோ ஒரு பைக் ரெண்டல் எடுத்துக்கிட்டோம். அதுதான் பெரிய கதையே. பைக் ரெண்டல் வந்து ஒரு நாளைக்கு ₹500. ஃபெசினோ தான் வச்சுருக்கான் மேக்ஸிமம். ஃபெசினோ வச்சுருக்கான், அப்புறம் இன்னொரு பைக் வச்சுருந்தான். நம்ம ஃபெசினோவோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே எடுத்துக்கிட்டோம். ₹500 ஒரு நாளைக்கு ரெண்ட்டு. ₹1000 டெபாசிட் கட்டணும். கட்டிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு, ஏன்னா விடும்போது பைக் உடஞ்சிருக்குன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அதனால ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த பைக்கை எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, பெட்ரோல் டேங்க்கு ஃபுல் பண்ணிவிட்டு நேராக இந்த சைடு வந்தாச்சு, நார்த்து கோவா பக்கம். வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என் பின்னாடி பார்க்குறீங்கல்ல, இந்த ஃபோர்ட் அகோடா தான். ஃபோர்ட் அகோடா, இது பேர் வந்து ஃபோர்ட் அகோடா தான். இந்த ஃபோர்ட் அகோடா வந்து போர்த்துகீஸ்னால் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. கோவா இங்கே தான் வந்து கேப்சர் பண்ணி வாழ்ந்துருப்பானுங்க போல். இந்த ஃபோர்ட் அகோடாக்கும் இதுக்கு பக்கத்துலேயே ஒரு லைட் ஹவுஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இது ரெண்டுக்கும் சேர்த்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா ₹25 வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸு. அதுக்கப்புறம் வண்டியில் வந்தீங்கன்னா முன்னாடியே ஒரு ₹50 பார்க்கிங் சார்ஜ். இந்த ஃபோர்ட் அகோடாவை பார்த்துட்டு இப்போ அடுத்ததாக ஒவ்வொரு பீச்சாக பார்க்க போகிறோம் நார்த்து கோவாவில். மித்த கதையெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். நன்றி.